Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்டான சட்னி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 4 இட்லி சாப்பிடுறவங்க கூட இன்னும் 4 இட்லி எக்ஸ்ட்ரா வெச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வெச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கடைசியா கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லி சேர்க்கறதுனால இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளியும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை எல்லாமே நல்லா ஆறி இருக்கு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டா அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை பவுலில் மாற்றினதும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக எப்பவும் போல் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சட்னி எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சட்னியை நம்ம வதக்கிட்டு செய்கிறதுனால சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.